இந்த வேலையாட்கள் மண்ணை தோண்டும் போது ஒரு நாக மாணிக்கம் கிடைக்குது. அதை ஒரு ஆள் எடுக்கும் போது நெருப்புல எரிய ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஒரு பொண்ணு இளவரசி கிட்ட சொல்லும் போது உடனே இளவரசி அங்க வந்து பாக்குறா. அவன் நெருப்புல எரிஞ்சு கருகி போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த நாக மாணிக்கத்தை எடுக்கும் போது இந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. மத்தவங்க தொட்டா மட்டும் நெருப்புல எரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அப்பா இந்த பொண்ணை ஒரு மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு போன ஜென்மத்துல இந்த பொண்ணு என்னவா இருந்தாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தாயத்தை உருட்டுறாங்க. அப்ப இந்த பொண்ணு 3 ஜென்மத்துல நாகமா இருந்தது தெரிய வருது. அப்ப இந்த மந்திரவாதி சொல்றாரு, இந்த பொண்ணு பாம்பா இருந்தனால தான் இந்த நாக இவளால தொட முடியுது. இவ யாரு மேல அன்பு வைக்கிறாளோ அவனாலேயும் இந்த நாகமாணிக்கத்தை தொட முடியும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரசன் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த பொண்ணை வற்புறுத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்றான். உடனே இந்த பொண்ணு அந்த நாகமாணிக்கத்தோட சக்தி மூலியமா அவனை அடிச்சு அவனையுமே கொலை பண்ணிடுறா. அதுக்கப்புறமா வீழ்ச்சி அடைஞ்ச இவங்களோட அரசாங்கத்தை நிலைநாட்டுறதுக்காக பல ராஜ்யங்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அந்த சண்டைகள் எல்லாம் வெற்றி பெற்று இந்த பொண்ணு மகாராணியாவே மாறிடுறா. அதுக்கப்புறமா ஜெயிலுக்குள்ள இருந்த ஒரு கைதியை விடுதலை பண்ணும்போது உடனே அவன் அந்த சிப்பாய்களை அடிச்சு போட்டு ராணிய பார்க்கணும்னு சொல்லிட்டு அரச சபைக்குள்ளேயே வந்துடுறான். உடனே சிப்பாய்கள் வந்து இவனை பிடிச்சிடுறாங்க. அப்ப அந்த ஓலைச்சுவடி இந்த பொண்ணு முன்னாடி போட்டு இந்த ஓலைச்சுவடியை சரி படிங்கன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு அந்த ஓலைச்சுவடியை எடுத்து படிக்கிறா. இந்த பொண்ணு 3 ஜென்மத்துல பாம்பா இருந்ததும் இப்ப என்னவா மாற போறாங்கிறதையும் முன்னாடியே இந்த பையன் ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்கான். இதை பத்தி அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, உனக்கு இருக்க சக்தி மாதிரி அவனுக்கும் போன ஜென்மத்துல சக்திகள் இருந்திருக்கலாம், அவனோட கணவனா கூட இருந்திருக்கலாம்னு சொல்லும் போது இந்த பொண்ணுக்கும் அந்த பையனை பிடிச்சு போயிருது. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு அந்த பையனை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பாத்துக்கு இருந்த ஒருத்தன் இவனை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு இவனை அரசு சபைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த நாகமாணிக்கத்தை தொட சொல்றான். இவனும் அந்த நாகமாணிக்கத்தை எடுக்கிறான். எதுவுமே ஆகல. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணோட அன்பை பெற்றுறான். அதுக்கப்புறமா அந்த ஏமாத்துக்காரனை அடிச்சு துரத்திட்டு இந்த பையனையுமே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறா.